ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், கான்செப்டா இருக்கட்டும், அப்படியே போக போக பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கு போர்னு தோணலாம், பட் அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 3 ஹீரோ கிடையாது படத்துல. ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். அதர்வா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரியான ஒரு இது. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு ஜெயம் ரவி அவர்கள் வந்து, ரவிமோகன் அவர்கள் வந்து ஆன்டகனிஸ்ட், அவரோட கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பைஜல் ஜோசப் ஒரு சின்ன கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு, அதுக்கு ஒரு சரியான ஒரு இம்பாக்ட் வந்து இருக்குன்னு சொல்லுவோம். சின்ன டியூரேஷன் தான், பட் அதுக்கு சரியான கிளாப்ஸ். ஏன்னா அந்த சீனுக்கும் அந்த சீக்வன்ஸுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து 2 பேரும் அந்த ட்ரெயினுக்கு மேல அடிச்சுப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலாவா அவங்களோட கேரக்டரும் போக போக தான் படத்துல பில்ட் ஆகும். அவங்க வந்து தெலுங்கு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க, பட் அவங்க தமிழுக்காக போராடுவாங்க. அது ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன இது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ சொல்ற மெசேஜ் என்னன்னா, இந்தியை நாங்க எதிர்க்கல, பட் ஹிந்தி தெரிஞ்சாதான் இதெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் வந்து நீங்க கொண்டு வந்து வற்புறுத்தாதீங்கன்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் தமிழுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ கடைசியா ஹிந்தி பேசுவார். ஹிந்தி என்னது பேசுவார்னா, நாங்க ஹிந்தி வேணான்னு சொல்லல, பட் எங்களுக்கு வந்து எங்க லாங்குவேஜுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்றத ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ அங்கேயே வந்து அந்த ஒரு சீன்லேயே வந்து சூப்பரா ஜஸ்டிஃபை பண்றாங்க. நாங்க ஹிந்திக்கு எதிரான ஆளுங்க கிடையாது, அது ஒரு டூல் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஸோ சீன் டீடைலிங் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் பிரேக் டவுன்ஸ் நிறைய வரும். 2வது தடவை படம் பார்க்கும்போது இன்னும் டீடைலிங் வந்து கொடுக்க முடியும். ஜம்ஸ் இருக்கு, அந்த இதுல ஒரு சில கட்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஜம்ஸ் வந்து இருக்கு, அது நல்லா தெரியுது. பட் ஸ்டில் உங்களுக்கு அவங்க சொல்ல வர மெசேஜ் நம்ம கன்வே ஆகும். டைரக்ஷன் ப்ரோ, இவ்வளவு நேரம் படம் நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைலா சொல்றேன். டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கடைசியா கேக்குறீங்க. டைரக்ஷன் சூப்பரா இருக்கு. கான்செப்ட் வைஸ் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃபிலிம் மேக்கிங்ல வந்து அந்த அவுட்புட்டை கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அதுவும் வந்து நல்லா கன்வே ஆயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக.